கிலோமீட்டர் குழந்தைங்க ஃபீஸ் கட்ட கொடுத்தாரு. நான் அதை வச்சு 30 குழந்தைங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டேன். சரி ஓகே, சும்மா அண்ணன் கேட்டு பார்ப்போம், ஒரு 3 லட்ச ரூபா அண்ணன் கொடுப்பாரான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்காக அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அதே மாதிரி நான் அண்ணன் வந்து கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துல கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா ஒரு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா என்ன நீ கேட்குற ஹெல்ப் அப்படின்னாரு. ஆனா இல்லைண்ணே எனக்கு இல்லைண்ணே ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. என்ன ஹெல்ப் அப்படின்னாரு. இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று கேள்விப்பட்டேன், இரும்பேட்டில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க அவ்வளவு பசங்க இருக்காங்க, என்னன்னா அவங்க டாய்லெட் வசதி சரியா இல்லாம இருக்குண்ணே, அதில் நான் ஒரு 5 ரூபாய்கிட்ட ரெடி பண்ணிட்டேன், ஒரு பேலன்ஸ் 3 லட்ச ரூபா தான் நான் வந்து அதுக்கு ஷீட் டாய்லெட் போடுறாங்க இருக்கேன். டேய் ஒரு நிமிஷம் எவ்வளவு செலவாகுது என்னன்னு சொல்றேன் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஆகுதுன்னு நம்ம கான்ட்ராக்டர் வச்சு பேசி நம்ம பண்ணிக்கலாங்க, ஆனா நான் அப்ப ஷீட் தானே பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன. ஒரு 2 செகண்ட் யோசிச்சாரு. அவர் பண்ணலாமா வேணாமா யோசிக்கல, இதை ஷீட்ல பண்ணா காங்கிரீட்ல பண்ணா யோசிச்சாரு. என்கிட்ட சொன்னாரு, டேய் இதை நான் பண்றேன், இது வந்து நான் உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக நான் பண்றேன், அந்த காசை தூக்கி நீ 5 லட்ச ரூபா வச்சிருக்கல, அதை தூக்கி வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்ப் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. என்னை பொறுத்தவரை என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் காசு வாங்க சொல்ல மாட்டேன். இப்ப இதை கூட நான் ஹெல்ப்பா கேட்டேன், அதை வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன், ஆனா உங்ககிட்ட இருக்க பாட்டு எடுத்து வேற விஷயத்த பண்ணி இதை ஃபுல்லா நானே பண்ணிட்டேன்னு சொல்லி அண்ணன் இறங்கி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்துல வந்து இது ஏன் நான் யார்ட்டையும் காசு வாங்க பண்றேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஃபீஸ்க்காக கேட்டாங்க. அப்ப என்கிட்ட அவர் சம்பாத்தியம் கிடையாது. நான் ஒரு ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள் தான், மிகப்பெரிய ஆள் என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஆள். ஸோ அவங்க நம்ம கேட்கும்போது அவங்க கடன் சொல்லி என்கிட்ட வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட். ஸோ அதனால நான் வந்து யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது, நம்ம கிட்ட இருந்தா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நானே ஃபீஸை கலெக்ட் பண்ணி கட்டிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல கேட்டு எனக்கு கேட்காமலும் கொடுத்தவர் அவர் தான். இப்ப கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன், ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து நீ அந்த வேற தூக்கி போட்டு இது நான் ஃபுல்லா பண்றேன், ஓகேவா, இது உனக்கு சர்வீஸ்கார கிஃப்டா இருந்து பாருங்க. அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் லாரன்ஸ் அண்ணன் வந்து இதை ஃபுல்லா எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய அவசரம். எமர்ஜென்சி இப்ப அண்ணன் படத்தை கூட பாத்துருக்கேன், எல்லா டாய்லெட் போயிட்டு அண்ணன் காமெடி பண்ணிருப்பாரு. படத்துல டாய்லெட் காமெடி பண்றவரை நிஜத்துல ஹீரோவா நீ டாய்லெட் பண்றாரு. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இந்த தம்பியோட ஆளுங்க வச்சு தம்பி கேட்டுருக்காங்க. நான் முதல்ல ஹெல்ப் கேட்டால் நீங்க தானே கேட்கிற முறையால் நீங்க மட்டும் தானே, யாரும் நான் கேட்க மாட்டேன். அண்ணன் போய் கேட்ட முதல் ஹெல்ப் இதுதான். அந்த முதல் ஹெல்ப்பையும் நீயும் நாம உனக்காக நான் ஃபுல்லாவே பண்றேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. எனக்காக பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்க முகத்துல அந்த சிரிப்பும் உங்களுடைய அன்பும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ நல்லது பண்ணணும்னு என்ன அனுபவிச்சது காரணமா இருந்த எல்லாருக்கும் முன்னாள் மாணவர் சங்கம் செல்ல விநாயகமூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில டைம்ல நினைப்போம், மறுநாள் போனா நம்ம வீட்டு பிரச்சனை மைண்ட்ல வந்துடும், அதை விட்டுருவோம், நம்ம பண்ண மாட்டோம். பட் அதை நினைச்சு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணணுன்ற எண்ணம் வந்து கண்டினியூவா நம்மளுக்கு தோடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன். கடவுளை நம்ம எதிர்க்க பார்க்க முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமானம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர் சங்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.